நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். இந்த 15th century Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. In 1498, Vasco da Gama of Portugal discovered the new sea route from Europe to India. The main motive behind those discoveries was to maximize profit through trade and to establish political supremacy. The rule of East India Company in India became effective after the conquest of Bengal. The main interest of the company in India was territorial and commercial expenses. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 15th century நமக்கு நிறைய நியூ சீ ரூட்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சாங்க. அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வாஸ்கோ ட காமா. அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எய்ம் அவங்களுக்கு என்னவா இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியாவில் எக்ஸ்பென்சஸ் டெரிட்டரியலும் கமர்ஷியல் எக்ஸ்பென்ஷன் அதாவது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணணும், இதுதான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது establishment of political power by the English East India Company. Battle of Plassey. Alivardi Khan, the Nawab of Bengal, died in 1756 and his grandson சிராஜுத் தௌலா அசண்டட் த த்ரோன் ஆஃப் பெங்கால். அதாவது அல்வர்தி கான் இறந்ததுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிராஜுத் தௌலக் அவர் வந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த நியூ நவாப் வீக்னஸ் அண்ட் பாப்புலாரிட்டி சீஸ்டு. அதாவது புதுசாக ஒரு கிங் வந்ததுனால அப்போ என்ன ஆகுது, அவரோட வீக்னஸ் என்னவோ கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த பவர்ஸை ஃபுல்லாக யார் சீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நமக்கு சீஸ் பண்ணாங்க. So, Sirajud Dawla decided to teach them a lesson by attacking over their political settlement of Calcutta. The Nawab captured their factory at Kaizam Bazaar on 20th June 1756. Fort William surrendered but Robert Clive recovered Calcutta. அதாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படியாவது அட்டாக் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து கல்கட்டா வாங்குறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அதை ராபர்ட் கிளைவ் வந்து ரெக்கவர் பண்ணுறாரு கல்கட்டாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On 9th February 1757, Treaty of Aligarh was signed whereby Sirajud Dawla considered practically all his claims. British then captured Chandranagar, the French settlement, on March 1757. The Battle of Plassey took place between the British East India Company and Nawab of Bengal and his ஃப்ரெண்ட்ஸ் அலைஸ். அதாவது என்ன செய்யிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது இங்கே நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இல்லையா, பிரிட்டிஷ் வந்து எதை கேப்சர் பண்ணுறாங்கன்னா சந்திரநாகூர் கேப்சர் பண்ணுறாங்க. அதை கேப்சர் அப்புறம் அதுக்கு அந்த நேம் அந்த கேப்சர் பண்ண அந்த டைம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஹிட் வாஸ் ஃபவுட் ஆன் 23rd June 1757. The English East India Company forces under Robert Clive defeated the force of Sirajud Dawla. After the collapse of Bengal, the company gained a huge amount of wealth from the treasury of Bengal. அது என்ன செய்யிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் நிறைய வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார் கண்டரில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் கண்டரில் வந்தது. அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து யாரை வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிராஜுத் தௌலாக்கு டிஃபீட் பண்ணாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பெங்காலில் ஒரு பெரிய கொலாப்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Used to strengthen its military force. The beginning of its British political away over India may be traced from the Battle of Plassey. It was the most decisive battle that marked the initiation of the British rule in India for the next 2 centuries. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் ரூல் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு நெக்ஸ்ட் 2 centuryக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் பக்சர். ஆஃப்டர் த Battle of Plassey in 1757, the company was granted undisputed right to have free trade in Bengal. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, எதை வந்து சொல்கிறாங்க, ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்காலில் பண்ணலாம், எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். எங்கே எதுக்கு பிட்வீன்லன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா இந்த 3 கண்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். இட் ரிசீவ்ட் த பிளேஸ் ஆஃப் 24 paragons in Bengal. Mirzafar, the Nawab of Bengal, however, fell into arrears and was forced to
abdicate in favor of his son-in-law மிர் குசைம். அதாவது மிர் ஜாஃபர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அவரோட சன்-இன்-லா மிர் குசைம் அவருக்கு ஃபேவராக பண்ண வைக்கிறாரு. மிர் குசைம் சீஸ்ட் பர்ட்வான், மிண்டப்பூர் அண்ட் சிட்டகாங் இந்த 3 பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கேபிட்டலை என்னவா மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முர்சிதாபாத் அதிலிருந்து மோங்கர் அப்படிங்கிற நேமாக மாற்றினார். Mir Qasim soon revolted as he was angry with the British for misusing the districts. However, having been defeated by the British, he fled to Awadh where he formed confidence with Shuja-ud-Dawla and ஷா அலாம். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மேலே அவங்களுக்கு கோவம் வருது. அப்போ அவங்க யாரை டிஃபீட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கூட அவங்க போராடினதுக்கப்புறம் அவங்க யாரெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஜா-உத்-தௌலாக்கும் ஷா அலாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எஃபோர்ட் இது பண்ணுறாங்க. The battle was fought on October 22, 1764 at Buxar, a small fortified town within the territory of Bihar, located on the banks of the Ganges River, about 130 kilometers west of Patna. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுனாக ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் பக்கத்தில், அதாவது வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 130 kilometers பாட்னா அதுக்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல அவங்க இது பண்ணாங்க. இட் வாஸ் a necessary victory for the British East India Company. Shuja-ud-Dawla, Shah Alam and Mir Qasim were defeated by the General Hector Munro. அதாவது யார் டிஃபீட் பண்ணுறாங்க, இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹெக்டர் முனரோ இவங்க வந்து டிஃபீட் பண்ணுறாரு. மிர் ஜாஃபர் was again placed at the throne. On Mir Jafar death, his son Nizam-ud-Dawla was placed the throne and signed the Allahabad Treaty on 20th February 1765, by which the Nawab had to disband most of his army and to administer Bengal. Through a deputy Subedar nominated by the company, Robert Clive concluded 2 separate treaties with Shuja-ud-Dawla and Shah Alam too. Dual system of government started in Bengal. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராபர்ட் கிளைவ் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிர் ஜாஃபர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சன் வந்து இதுக்கு நவாபா கிங்காக வந்தாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட ஆர்மி தான் அதிகமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பெங்காலில் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவும் இருந்தாங்க, அவரோட சன்னும் இருந்தாங்க. அப்போ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுனால அப்போ டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Carnatic Wars. In the 18th century, 3 Carnatic Wars were fought between various Indian rulers. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 Carnatic Wars நமக்கு ஃபார்ம் ஆச்சு இந்தியன் ரூலர்ஸ்க்கு நடுவில். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த எய்தர் சைட். அனதர் சைடு நமக்கு பார்க்கும்போது பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இருந்தாங்க. ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவல் கண்ட்ரிஸ் இன் யூரோப்பில் நமக்கு இருந்தாங்க. த ரிவைலரி கண்டினியூ த இந்தியா ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ். அதாவது ட்ரேட் அண்ட் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. It resulted in the series of military conflicts in the south known as the Carnatic Wars, which spanned from 1746 to 1763. அதாவது 1746ல இருந்து 1743 வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக இது இருந்துகிட்டே இருந்தது. This war resulted in establishment of political supremacy of British East India Company. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நமக்கு ஒரு நல்ல லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் வார்ஸ். கர்நாடிக் வார்ஸில் இருந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார். 1746லேருந்து 1748 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1749லேருந்து 1754 வரைக்கும் நமக்கு நடந்தது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1756லேருந்து 1763 வரைக்கும் நமக்கு வார் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.